ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபுல் வாயில் துணி எடுத்து அதில் ப்ளவுஸ் வெட்டி தைச்சாச்சு. இப்போ கையும் கழுத்து மட்டும் அட்டாச் பண்ணாமல் இருக்குது. முதல்ல நம்ம கழுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம புடவை என்ன கலரோ அந்த கலர் துணியை எடுத்து அந்த புடவையே துணி கொஞ்சோண்டு கிழித்து அதுலேருந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பீஸை கிழித்து நம்ம அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா நீட்டு லுக்கு கிடைக்கும். அந்த ஜாக்கெட்டுக்கே ஒரு அழகாக வந்துடும். அந்த புடவையோட அட்டாச் பண்ணாக்கா புடவையோட இதை எடுத்து ஒரு பைப்பிங் வச்சாக்கா இப்போ நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். 1/4 இன்ச்சு கேப்லேயே தைக்கணும். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக நல்லா நீட்டாக நம்ம இந்த நார்மல் கிரேட்லேயே நம்ம அழகாக உருட்டு பைப்பிங் வைக்கலாம். இதில் இப்போ நம்ம எவ்வளோ நமக்கு பைப்பிங் தெரியணுமோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுக்கிட்டு அப்படியே உருட்டி அந்த பிசுறு அது உள்ளே போகிற மாதிரி நம்ம அப்படியே உருட்டி தைச்சிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி தைக்கும் போது நல்லா நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ரெட்டைப்பட்டையாக வச்சு நம்ம தைக்கும் 2ஆக மடித்து தானே அதில் தைக்கிறோம், அதனால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். கஸ்டமர் நம்மள்கிட்ட கொண்டாந்து துணியை புடவை மட்டும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதுக்கு மேட்சிங்க எப்படி ப்ளவுஸ் எடுத்து தைச்சா நல்லாயிருக்குமோ தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது புதுசு புடவை வாங்கும்போதே அது ப்ளவுஸ் இல்லாமதே வந்திருக்குது அவங்கள்ட்ட. அதனால் அவங்க தனியாக துணி எடுத்து தைங்க, அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ சரி நம்ம வெறும் மொட்டையாக தைச்சி கொடுத்தா நல்லா இல்லை, அவ்வளோவா ஃபினிஷிங்காக இருக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம புடவையிலே கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிழிச்சிக்கிட்டு நம்ம அழகாக பைப்பிங் வச்சு கொடுத்தா கொஞ்சம் நீட்டு லுக்கு கிடைக்கும். நம்ம லேஸு கிசுலாம் வைக்க தேவையில்ல, நம்ம இப்படியே நார்மலாக தைச்சாலே செம சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும் கட்டும் போது. அவங்க இப்போ நம்ம வச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்திருக்குது. கைக்கும் பைப்பிங் வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அழகாக வச்சாச்சு இந்த புடவைக்கு மேட்சிங்காகவே. இப்போ நம்ம கையை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதை பார்ப்போம். அழகாக அதே இதுக்கு கான்ட்ராஸ்டாக அந்த பூவில் இருக்கிற டிசைனுக்கே வச்சாச்சு. இதான் புடவை. இப்போ நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ நீட்டு லுக்கு கிடைக்குதுன்னு. இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங்கும் கிடைக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும் போது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.